அனைவருக்கும் வணக்கம். நான் இசக்கி தாய் செந்தில். தமிழ் தாய் கவிதைகள் சேனல் மூலமா என்னுடைய கவிதைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். நாம இன்னைக்கு பார்க்க போற கவிதை என்னன்னா பொறாமை. என்னதான் சொல்லுங்க, பொறாமை இல்லாத மனுஷங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். பொறாமையிலேயே 2 வகை இருக்குங்க. ஆரோக்கியமான பொறாமை, தீய பொறாமை. ஆரோக்கியமான பொறாமைனா என்னன்னு கேக்குறீங்களா? அட, அவளை மாதிரி நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், அட அவனே மாதிரி நல்ல முன்னேற்றம் அடையணும், அவனே மாதிரி நல்லா சம்பாதிக்கணும், அவனே மாதிரி நல்ல பேர் வாங்கணும், இதுதாங்க ஆரோக்கியமான பொறாமை. ஆனா ஆரோக்கியமான பொறாமையை விட தீய பொறாமை தாங்க அதிகம். பாத்தியா எப்படி முன்னேறிட்டா பாரு, எல்லாம் தப்பான வழி. அட, இவ்வளவு முன்னேற்றமா இவ்வளவு நாளைக்குள்ள, இவளை நாம ஏதாவது செஞ்சு இவளை கஷ்டப்படுத்தணுமே, இப்படி நினைக்கிறது தாங்க தீய பொறாமை. நாம எப்பவுமே நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்கும். நாம இன்னைக்கு பொறாமை பற்றிய கவிதையை பார்ப்போமா நண்பர்களே? வாங்க பார்க்கலாம். பொறாமை. போகவிட்டு புகையினை கக்கும் தொடர்வண்டி போல புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களின் புகைச்சலே பொறாமை. காதினிக்க பேசிவிட்டு கடந்து சென்ற பின் கண்டபடி பேசும் கபடமே பொறாமை. முகத்திற்கு முன் சிரித்துவிட்டு முகம் மறைந்ததும் முரண்பட்டு பேசுவதே பொறாமை. உள்ளத்தில் அழுக்குடனும் உதட்டில் சிரிப்புடனும் உலாவரும் நிலைதான் பொறாமை. பொறாமையை பொறுத்துக்கொள், அது உன் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்களின் பொறுப்பற்ற செயலது. பொறுமை உன் வாழ்வை சீராக்கும், பெருமை உன் வாழ்வை சிதைக்கும், பொறாமை உன் வாழ்வை சீரழிக்கும். பொறாமையை கைவிடுவோம். நன்றி.